எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 170வது வீடியோ. இதில் ஒரு புதிய டெக்னிக் பார்க்க போகிறோம். இது வந்து 4வது டெக்னிக். அதாவது 6வது சாப்டரில் நிறைய டெக்னிக்ஸ் கிட்டத்தட்ட 8 டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இது 4வது டெக்னிக். ஓகேயா? ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன பார்த்தோம்? த பாசிங் ஓவர் டெக்னிக். செகண்டு விஷுவலைசேஷன் டெக்னிக். மூணாவதாக என்ன பார்த்தோம்? மென்டல் மூவி டெக்னிக். இப்போ 4வதாக இன்றைக்கி பார்க்க போகிறது பவுடோயின் டெக்னிக். அதாவது ஒருத்தரோட பேர், அந்த பவுடோயின்ங்கிறது ஒருத்தரோட பேர். இது நான் அந்த பேரை கூட கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பாஷையில் பேசும்போது தான் அந்த பேரெல்லாம் கரெக்டாக உச்சரிக்க முடியும். இப்போ வந்து மலையாளத்தில் வல்சலா, என் பேர் வந்து வல்சலா நாயர். வல்சலாங்கிறது வால்சல்யம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டிலேருந்து எடுத்தது மலையாளத்தில் வல்சலா. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் நான் வல்சலான்னு சொன்னேன்னா யாருக்குமே புரியாது. வத்சலா தானே, வத்சலா தானே, விஏஎல்லுக்கு பதிலாக விஏடி தான் போடுவாங்க. வத்சலா வத்சலா வத்சலா, எல்லாருமே தமிழ்நாட்டில் என்னை வத்சலான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஓகேயா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த டெக்னிக்கு யார் நமக்கு சொல்லி கொடுத்தா, இந்த உலகத்துக்கு யார் சொல்லி கொடுத்தான்னா, அதாவது ஃப்ரான்ஸில் 1910 நியூ நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு அகாடமி இருந்தது. அகாடமி பேர் நியூ நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹீலிங். அதோட டைரக்டரும் ரிசர்ச் டைரக்டரும் சைக்கோ தெரபிஸ்டுமான சார்ல்ஸ் பவுடோயின் அப்படிங்கிறவர் இந்த மெத்தடை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தார், சஜஸ்ட் பண்ணார். ஓகேயா? அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அந்த மெத்தட் என்ன, அதுக்கு ஒரு உதாரணம், அவ்வளோதான். ஒரு உதாரணம், டெக்னிக்கு, அப்புறம் ஒரு உதாரணம். நமக்கு இது ரெண்டும் போருமே. டெக்னிக் எப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ரெண்டாவது, எதுக்காக இந்த உதாரணம் எல்லாம் இவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி சொல்கிறாருன்னா, நமக்கு அது மேலே நம்பிக்கை வரணும். சும்மா நானாக உட்காந்து ஒவ்வொரு டெக்னிக்காக பேர் கொடுத்து அடித்து விட்றேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் அதை யார் சொல்லி கொடுத்தா, எந்த வருஷம், அவரை பற்றின ஒரு சின்ன முகவுரை கொடுத்துட்டு அந்த டெக்னிக்கை சொல்கிறார். ஓகே, டெக்னிக் என்னன்னு பார்ப்போம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டெக்னிக்லேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஆழ்மனதின் சக்தி. ஓகேயா? அதுதான். அப்போ இந்த ஆழ்மனசை நம்ம எப்படி நம்ப வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் நமக்கு வேலை இங்கே. ஓகேயா? ஒவ்வொரு டெக்னிக்லேயும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம ஆழ்மனசோட விளையாடிட்டுருக்கோம். மனசுக்கு இப்படி சொன்னால் பிடிக்குமா, அப்படி சொல்கிறேன். அப்படி சொன்னால் நம்ம ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு, நம்ம ஆழ் மனசுக்கு உனக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு எப்படியாவது என் காரியத்தை நடத்தி கொடு, அது போகிறோம். அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்ரோச், இல்லையா? என்ன பண்ணால் என்ன, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்னங்க நமக்கு வேணும் உலகத்தில்? நம்ம தான் ராணி, நம்ம தான் ராஜா, இல்லையா? நம்ம ஆசைப்படுறோம் சில விஷயங்கள்லாம், உள்ளிலேருந்து மனசில் அடித்தளத்துலேருந்து ஒரு ஆசை வருது, கிளம்பி வருது. அதை நம்மளால் தடுக்க முடியாது. அது நம்மளோட சோல் ஆசை, நம்மளோட ஆத்மாவோட ஆசை, நம்மளோட மனசோட ஆசை. அது நிறைவேறினா தான் நமக்கு சந்தோஷம், இல்லையா? நம்மளோட ஒரு ஆசை நிறைவேறாமல் நம்ம இறந்துட்டோன்னா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃபாக இருக்காது. அதாவது ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்காது, இல்லையா? நம்ம இங்கே வந்ததே, இந்த உலகத்துக்கு வந்தது, நம்ம கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணியத்தை தேடிக்கிட்டு, லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, புதிய புதிய புண்ணியங்களெல்லாம் சேர்த்து இங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும். போமா, நீ இப்போ வந்து இதெல்லாம் சொல்லித்தர, எனக்கு வயசு 70 இனிமேல் என்னத்தை நான் புதுசாக செய்ய போகிறேன், அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. மரணத்தருவாயில் கிடக்கும்போது கூட நமக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, அதை பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். மரணத்தருவாயில் இருக்கும்போது கூட உங்களுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கணுங்கிறத உங்களால் நிச்சயிக்க முடியும். இப்போ லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ இந்த ஜீவிதம் முடிஞ்சாச்சு, இந்த வாழ்க்கை முடிஞ்சாச்சு.
கடைசி நிமிஷத்தில் இருக்கோம். அப்போ கூட நமக்கு எப்படி வாழணுங்கிறது நம்ம தீர்மானிக்கலாம். ஓகேயா? அது மாதிரி அப்போது இந்த இந்த ஆழ்மனசை எப்படி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதை சொல்லி புரிய வைக்கணும். ஓகேயா? அது எப்படி சொல்லணும்னா அந்த ட்ரௌசி ஸ்லீப்பி ஸ்டேட்டுக்கு போகணும். ட்ரௌசி ஸ்லீப்பி ஸ்டேட்னா என்ன? 10 மணிக்கு தூங்க போகிறோம்னா ஒரு 9:45 கொட்டாயை விட்டு ஆஹா எப்படா தூங்கலாம் அப்படின்னு போய் அக்கடான்னு நம்ம பெட்டில் சாயிரோம்ல, அந்த ஸ்டேட். அதே சமயத்தில் தூங்கிடக்கூடாது. ஓகேயா? டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்துட்டு பெட்டில் படுத்த உடனே தூங்கிட்டோம்னா வேஸ்ட்டு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 9:30 வாக்கில் கை காலெலாம் அலம்பி எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெத்தியில் விபூதி எல்லாம் போட்டுட்டு பெட்டில் வந்து உட்காந்து நம்ம இந்த மெத்தடை பண்ணணும். எப்படி பண்ணணும்? நம்ம ஆசைப்படுறதோட நம்ம டிசையர், நம்ம ஐடியா, நம்ம தாட்டு, அதாவது நம்மளோட எண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டணும். ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப பட்டாச்சு. இனிமேல் எனக்குன்னு ஒரு சென்ட் செலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும். இந்த எலிப்போனம் ஆனாலும் தனிப்போனம் வேணும்பாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு வீடு வேணும்பா. என்னோடய ஆசையே அதுதான். எனக்கு ஒரு வீடு கட்டி அதில் 2 நாள் இருந்தாலும் போகிறோம். அதுக்கப்புறம் நான் இறந்தால் கூட எனக்கு கவலையே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அப்படிங்கிற ஒரு டிசையர், ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு ஐடியா நமக்கு வந்துருச்சு. ஓகேயா? அப்போது அது நடக்காமல் இறந்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்களே, நெஞ்சு வேகாது. ஓகேயா? நம்ம ஆன்மா அடங்காது, நம்ம உயிர் அடங்காது. அதனால் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் முக்கால்வாசி நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50% நடந்தால் தான் நமக்கும் ஒரு வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கேட்குறது, படிக்கிறது, செய்கிறது எல்லாம். என்ன, ஏதோ நம்ம பிறந்துட்டோம், நம்ம கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு ஹாப்பியாக போவோமே இல்லையா? அப்போது மெத்தடுக்கு வரேன். அப்போது ஆழ்மனசுக்கு நம்மளோட ஐடியாவை கண்டென்ஸ் ஃபார்மில் சொல்லணும். அது என்ன கண்டென்ஸ் ஃபார்ம்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்டென்ஸ் மில்க்கு நம்ம வாங்குகிறோம். பாயசம்லாம் பண்ணும்போது கண்டென்ஸ் மில்க் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசுலேயே இந்த கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்குவாங்க. எஸ்பெஷலி பாயசம் பண்ணுறதுக்கு. அந்த டின்னில் அப்படி இந்த வட்டமாக இருக்கும், அந்த அயன் ஃபாயில், அதை உரிக்கிறதே கஷ்டம். அதை திறந்துட்டு அப்படியே பாயசத்தில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு டின்னை வைப்பாங்களாம். அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நக்கிறதுக்காக நாங்கள்லாம் காத்துட்ருப்போம் சின்னதில். எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டு. அப்போ அந்த கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 லிட்டர் பால் எடுத்து அதை 1 லிட்டராக சுண்டை காய்ச்சி குறுக்கி அதில் சர்க்கரை போட்டு வைப்பாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் கண்டென்ஸ்டு மில்க்கு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆசைப்படுறோம். நமக்கு ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது, அதில் ஒரு வீடு கட்டணும். அப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் விலாவாரியாக ஒன்றொன்னா போடுவோம். ஓகே. ஆனால் இங்கே இந்த டெக்னிக்கில் நீங்கள் உங்களை வீட்டோட எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. அதுதான் இதில் முக்கியம். ஓகே. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ எல்லா விஷயத்தையும் அதில் சொல்லாமல், அதாவது எனக்கு 10 சென்ட் இடம் இருக்குப்பா, அதில் நல்லதாக ஒரு 4 பெட்ரூம் வச்சு ஒரு வீடு கட்டணும். கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், நல்ல ஒரு கிச்சன், ஹாலு, போர்ட்டிகோ, கேட்டு, ரிமோட்டு கண்ட்ரோல் இருக்கிற கேட்டு, அப்படி மாடர்னாக கட்டணும். அவ்வளோதான். ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூமோட ஏரியா இவ்வளவு, 10 அடிக்கு 10 அடி, இது 15, 16க்கு 16, இது அந்த டீட்டெயிலெலாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தேவையே இல்லை. ஓகேயா? எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும். இந்த 10 சென்டில் நடுவில் 5 சென்டில் ஒரு 4 பெட்ரூமில் ஒரு வீடு கட்டணும், கட்டி முடிக்கணும், அதில் குடி போகணும். அதுதான் நமக்கு ஆசை. ஓகே. ஸோ ப்ரீஃப்லினா சுருக்கி. இது ஒரு பெரிய தப்பு. இந்த வார்த்தையை அப்படியே தப்பாக பேசுகிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது என்னென்னா, நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ப்ரீஃபாக சொல்கிறேன்னு இப்படி நீட்டி கையை காமிப்பாங்க. ப்ரீஃப்னா சுருக்கி சொல்கிறது, இலாபரேட்டானா தான் நீட்டி சொல்கிறது.
ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் எதுக்கு நான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது தப்பு வந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, போகிறதுக்கு டீச்சர் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது, விலாவாரியாக பேசியே பழக்கம். ஸோ கண்டென்ஸ் பண்ணினா இத்தனை சென்ட்டில் இத்தனை பெட்ரூம் உள்ள ஒரு வீடு கட்டணும், அவ்வளோதான். அது ஒன்று கண்டென்ஸ்டு ஐடியா. ரெண்டாவது ப்ரீஃப் ஃபேஸ். ஃபேஸ்னால் வளன்னு சொல்லக்கூடாது. ப்ரீஃப்னால் சுருக்கி சொல்லணும், ஒரு சென்டென்ஸில் சொல்லணும். சொன்னோம்னா எப்போ சொல்லணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதை 4-5 தடவை சொல்லணும். ரிப்பீட் பண்ணுங்கங்கிறார். ஒரு தடவை சொன்னால் போகாது, ஒரு 5 தடவை, ஒரு 6 தடவை சொல்லிவிட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ரிப்பீட் இட் அகெயின் அண்ட் அகெயின் அஸ் அ லல்லபி. அகெயின் அண்ட் அகெயின் அஸ் அ லல்லபினா என்ன, தாலாட்டு. ஸோ திருப்பி அதை ஒரு 5 தடவை 6 தடவை பாட்டு பாடுற மாதிரி அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க. சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இப்போ இதில் என்ன 2 பாயிண்ட்டு, கண்டென்ஸ்டாக பேசணும், ப்ரீஃபாக பேசணும். இந்த 2 வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல இது 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்லிடணும். இவ்வளோதாங்க மெத்தட். ஸோ நான் என்னுடைய பேரில் உள்ள 10 சென்ட் இடத்துல 5 சென்ட் 5 சென்ட்டில் 10 சென்ட் ஸ்தலம் இருக்குது, இடம் இருக்குது, பிளாட் இருக்குது. அந்த 10 சென்ட் என்னோட பேரில் உள்ள 10 சென்ட் பிளாட்டில் 5 சென்ட்டுக்கு மட்டும் 5 சென்ட்டில் ஒரு 4 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு கட்டணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வீட்டை பற்றின எந்த பாயிண்ட்ஸும் அதில் சேர்க்கக்கூடாது. அதை சுருக்கமாக சொல்லி நம்ம ஆழ்மனசை புரிய வைக்கணும். ஆழ்மனசை புரிய வைக்கிறதுக்காக தான் 4-5 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே சென்டென்ஸை 5-6 தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. பாக்கியெல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஏற்றுக்கும், அதை எடுத்து செய்யும். அப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச விதத்தில் ஒரு வீடு அமையும். அப்படிங்கிறது தான் இந்த பவுடோயின் மெத்தட். இதில் ஒரு எக்ஸாம்பிள்னால் ஒரு உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒரு லேடி, அந்த லேடிக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆச்சு, அதில் கொஞ்சம் குழந்தைங்கள் இருக்காங்க, அவர் இறந்துட்டாரா இருக்கும், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, டைவர்ஸாக இறந்துச்சான்னு தெரியல. 2வது கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ரெண்டாவது கணவன் இறக்குறாரு. அப்போ அவர் ஒரு வில் பத்திரம், உயில் எழுதி வைக்கிறார். அந்த உயிலில் அவருக்கு சொந்தமான எஸ்டேட்டுனா பெரிய பங்களா, அவருக்கு சொந்தமான பங்களாவை இந்த அம்மா பேருக்கு எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நேச்சுரல் தானே, ஹஸ்பண்டு இறந்துட்டாருன்னா அந்த சொத்து அம்மாவுக்கு தானே, அந்த ஒய்ஃபுக்கு தானே வரும். அப்படியே ஒய்ஃபுக்கு வர்ற மாதிரி இவர் உயில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துடுறாரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேரேஜில் பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த உயிலை பற்றி தெரிய வருது. அப்புறம் என்ன, சண்டை போட வேண்டியது தானே, கோர்ட்டு வாசல் ஏறி இறங்க வேண்டியது தானே. அந்த ஃபஸ்ட்டு மேரேஜில் உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து அம்மாவுக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அம்மாவுக்கு கிடைச்ச சொத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு. ஆக்சுவலாக அந்த பங்குங்கிறது கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவோடது இல்லை அந்த சொத்து, இன்னொரு ஆளோடது, ஸ்டெப் ஃபாதரில் இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா பேரில் வர்றதுனால எங்களுக்கும் அதில் பங்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அம்மாவை கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு டெஃபினட்டாக மனசுக்கு வேதனை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் கவனிங்க, இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் டிவைன் ஆர்டர், அவ்வளோதான். இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் டிவைன் ஆர்டர். இங்கே இட்டுங்கிறது என்ன, கோர்ட்டில் நடக்கிற வழக்கு விவகாரம். ஓகே, ஃபினிஷ்டுனா என்ன, அந்த கோர்ட்டு கேஸு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஜட்ஜு அதுக்குண்டான உத்தரவை பிறப்பிக்கிறார். டிக்ரிம்போம், வர்டிக்டும்போம் இங்கிலீஷில். அதுக்குண்டான உத்தரவு பிறப்பிக்கிறார். கேஸு முடிஞ்சிடுச்சு, இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை விடுறார். அது இட் இஸ் ஃபினிஷ்ட்
அப்போ கேஸு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எந்த மாதிரி முடிவு, அதில் தான் விஷயமே இருக்குது. அந்த அம்மா லேடி எப்படி பிரார்த்தனை பண்ணாங்க, எல்லாமே எனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு நினைக்கல, அது எல்லாமே என் பசங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கல. இந்த 50-50, அதாவது வின்-வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த விதமாக இந்த கேஸு டிவைன் ஆர்டர் பிரகாரம் நடக்கட்டும் அப்படின்னா. டிவைன் ஆர்டர்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது என்னோட ஆழ் மனசோட பிளான் பிரகாரம் நடக்கட்டும். ஆனால் கேஸ் ஒரு முடிவுக்கு வரணும், சுமூகமான ஒரு முடிவாக இருக்கணும். அவங்க ஒரு சுமூகமான ஒரு முடிவை தான் எதிர்பார்த்தாங்க. ஓகே, ஏன்னா நம்ம பெத்த பசங்களாச்சே, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம நம்ம மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? பெத்த மனம் பித்து. அப்போ பசங்க கோர்ட்டுக்கு போகிறது, பிள்ளை மனம் கல், அதனால் கோர்ட்டுக்கு போச்சு. ஓகேயா, அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை. ஓகேயா, அப்போது அந்த மாதிரி அவங்க பிரார்த்திச்சாங்க. எத்தனை நாள் பிரார்த்திச்சாங்க தெரியுமா? 10 நாள். என்ன பிரார்த்தனை? ஒரே ஒரு சென்டென்ஸு, ஏன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் டிவைன் ஆர்டர். பிரார்த்தனையோட அர்த்தம் புரியுதில்ல? ஓகே, இப்போது அதாவது ஒரு சுமூகமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முடியணும் இந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. என்ன சுமூகமாக இருக்கணும்? எனக்கு 50, அவங்க இந்த குழந்தைங்களுக்கு 50, இல்லைன்னா எனக்கு 80, அவங்களுக்கு 20, எதுவும் அவங்க சொல்லலை. என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது சரின்னு தோணுதோ அது மாதிரி இது நடக்கட்டும். ஆனால் இந்த கேஸு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரட்டும். அது சுமூகமான ஒரு முடிவாக இருக்கணும். அதாவது ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பு சுமூகமானதாக இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் அந்த அம்மா பிரார்த்திச்சாங்க. அதுவும் இந்த டெக்னிக்கை 10 நாள் செஞ்சாங்க. 11ஆவது நாள் அவங்களோட அட்டர்னினா அட்வொகேட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. அம்மா, உங்கள் பசங்கள்லாம் ஒரு சுமூகமான செட்டில்மெண்ட்டுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க, அப்போ அப்படியே முடிச்சிடலாமா கேஸை? அந்த பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, சுமூகமான ஒரு உடன்பாடு. அதுதானே அந்த அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அது 10 நாளில் நடக்குதுன்னா யோசித்து பாருங்கள் அந்த டெக்னிக்கோட சக்தி, மகிமை. ஓகே, இதுதான் நம்மளோட ஆழ்மனசோட சக்தி. அப்போ கடவுள், நீதான் கடவுள், நீதான் சிவன், நீதான் அம்பாள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல, அது சும்மா இல்லை. ஏன்னா நம்ம ஆழ்மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம தான் அதை புரிஞ்சிக்காமல் அல்லோ புல்லோன்னு திமோன்னு கடந்து நெட்டுவட்டம் ஓடிட்டுருக்கோம். நமக்குள்ளே எல்லா பவரும் இருக்குது. இப்போ நான் தான் சிவன், நான் தான் சக்தி அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் வேண்டாம், ஒரு புரிதலோடு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, நான் சிவனோ சக்தியோ அம்பாளோ முருகனோ அதொன்றும் ஜீசஸோ அதொன்றும் இல்லை. அதாவது எனக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது. எனக்கு வேணுங்கிறது எல்லாம் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு உள்ளே வச்சு தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த டெக்னிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறொரு டெக்னிக்கோட பார்க்கலாம். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி.